ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காராமணி பொரியல் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் காராமணியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை ஹீட் பண்ணி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை சேர்த்துக்கலாம். இப்போ காராமணி நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. நீங்கள் வெங்காயம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் ஆட் பண்ணல. இதோட கொஞ்சமாக உப்பு. இப்போ காய் நல்லா வேகட்டும். நான் தண்ணி விடாமல் அப்படியே தான் வதக்குறேன். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக இதோட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டியான காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.